ஹாய், இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரவேலில் அநேக ராஜாக்கள் இருந்தாங்க. இதில் ஆகாப் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய முடிவு அப்படின்றத சிம்பிளாக பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் அவருடைய முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை பக்கத்தில் ஒரு அழகான திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது. இந்த திராட்சை தோட்டம் யாருடையது அப்படின்னா, நாபோத் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடையது. இந்த ராஜாவுக்கு இந்த திராட்சை தோட்டம் ரொம்ப பிடிச்ச உடனே நேராக போய் நாபோத்தில் கேட்குறாரு, எனக்கு இந்த திராட்சை தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இதை உன்னை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், எனக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாரு. இது நாபோத் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இதனுடைய முற்பிதாக்கள் என்னுடைய தகப்பன் எனக்கு கொடுத்த ஒரு சொத்து, இதை கொடுக்க முடியாது, அவங்களுடைய அடையாளமாக எனக்கு இருக்குன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர கோவம். நேராக அரண்மனையில் உட்காந்துட்டாரு, உட்காந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காரு. இப்போ யார் வராங்க, இவருடைய மனைவி யெசபேல் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு ஸ்திரியை குறித்து பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற இவங்க 2 பேரை மாதிரி வேறு யாருமே கிடையாது பைபிளில். யெசபேல் ஆகாபை குறித்து பைபிள் தான் சொல்லுது. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யெசபேலுடைய பேச்சை கேட்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் செய்த தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருத்தனும் இல்லையா, அவ்வளோ மோசமான ஒரு மனுஷன். இப்போ இந்த யெசபேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க, நீர் தான் இந்த நாட்டோட ராஜா, நீங்கள் போய் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, திராட்சை தோட்டம் உங்கள் பேருக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த தேசத்தில் பேலியாளின் மக்கள் சொல்லிட்டு ஆகாதவர்கள், அந்த வேண்டாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கவங்க, இவங்களை கூப்பிட்டு ஒரு பொய் சாட்சி ரெடி பண்ணி நாபோத்துக்கு விரோதமாக கல்லறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு நிருபத்தை நம்ம அனுப்புகிறாங்க, ராஜாவுடைய முத்திரை போட்டு. அதே போல் அவன் மேலே பொய் சாட்சி சொல்லி நாபோத்தை கல்லறிந்து கொன்று போட்டு அந்த திராட்சை தோட்டத்தை இலவசமாக கொடுக்குறாங்க ஆகாபுக்கு. இது நடந்த உடனே வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாகி எலியா போறாரு. எந்த நாபோத்தை கல்லெறிஞ்சு கொல்லும் போது நாபோத்துடைய ரத்தம் இந்த தேசத்துல சிந்தப்படும் போது நாய்கள் நாபோத்தினுடைய ரத்தத்தை நக்கினது என்று வசனம் சொல்லப்பட்டது. எலியா சொல்றாரு, எந்த ஸ்தலத்துல நாய்கள் நாபோத்துடைய ரத்தத்தை நக்கிச்சோ அதே ஸ்தலத்துல ரத்தத்தையும் நாய்கள் நக்கணும்னு சொல்றாரு. அதே போல 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் அதோடைய 36, 37, 38 வாசிங்க அப்படின்னா, ஆகா போருக்கு போறாரு, அம்பு அவனுடைய நெஞ்சை பிளந்தது, அவன் செத்து போனான், அவனுடைய கவசத்துல இருந்த அந்த ரத்தத்தை நாய்கள் நக்கினது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறியது. ஸோ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த ஆகாப்புக்கு இந்த நிலைமை நடந்தது என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல் இன்னும் பைபிளில் இருக்கிற விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர்